Taste the Daily. தமிழ்நாடு ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்களுக்கு அமல்படுத்தவுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற விடியா அரசுக்கு மில் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன்ஸ் கூட்டத்தில் கடந்த 3 வருடங்களாக மின்சார கட்டண உயர்வால் தமிழ்நாடு ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருப்பது குறித்தும் விடியா அரசால் அமல்படுத்தவுள்ள மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த கூட்டத்தில் ஜவுளி சங்கிலி தொடரில் உள்ள அனைத்து துறையும் தங்கு தடையின்றி நஷ்டம் இல்லாமல் இயங்க நடவடிக்கை எடுத்த ஜவுளித்துறையை காப்பாற்ற வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இத்தகைய ஓஇ மில்கள் கடந்த 2 வருட காலங்களாக கடுமையான நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் மின்சார கட்டண உயர்வு. தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை அபரிதமாக உயர்த்தியதால் இன்று ஓஇ மில்கள் மின்சார கட்டண பிரச்சனை காரணமாக கடுமையான உற்பத்தி உயர்வை கொண்டுள்ளது. திருப்பூரில் கணவர் வீட்டினரின் கொடுமையை தாங்க முடியாமல் திருமணமான 78 நாளில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா என்பவர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் பேரன் கவின்குமார் என்பவரை கடந்த 2 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்தார். இந்நிலையில் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் கவின்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சித்திரவதை செய்வதாகவும் தன்னால் இனி வாழ முடியாது என கூறி ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்தார். இதையடுத்து ரிதன்யாவுக்கு நியாயம் கேட்டு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாமியார் விசாரிக்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ காலையில் இன்னும் தப்பு பண்ணி நீங்கள்